Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. மனித உடல் ஆற்றலை அறிவாற்றலை உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்காம சோம்பி உட்காரு காசரன்னு சொல்லி நீ எத்தனை நாளை கொடுத்துருவ? நீ 156 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சிருக்க இந்தியா. கடங்காரப்ப நாடுது. மறுபடியும் இன்னொரு தடவை அதிமுக வந்துடவே கூடாதுன்னு நினைச்சு திமுக பிசாச விவாகரத்து பண்ணிட்டு பேய ஒரு 5 வருஷம் கல்யாணம் பண்றேன். இப்போ ஒரு திரைப்புகழ் வந்து படக்குன்னு எங்களை போல பிள்ளைகளுக்கு இல்லாத தொலைக்காட்சியில எங்களை காட்டுறதை விட அவங்களை காட்டுறது அதிகம். உங்களுக்கு தரவரிசையில அவரை பற்றி செய்தியை போட்ட பார்வையாளர்கள் நீங்க நினைக்கிறீங்க, அது தவறில்லை. ஆனால் அவர் என்ன தத்துவத்தை வச்சு எந்த பிரச்சனைகளுக்கு மக்களுக்காக நின்று எவ்வளவு தூரம் யாரா இருந்தாலும் நின்று போராடுறத வச்சுட்டாங்க. நான் என் பிள்ளைகளுக்கு படிச்சு கல்விக்கு ஏற்ப ஒரு வேலையை உறுதி செஞ்சிருவேன். அரசு வேலையை நானே கொடுப்பேன். நீங்க தனியார் முதலாளி, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, உங்களுக்கு 500 பேர் தேவைப்படுது தானே? 500 பேரை நான் பாருங்க, நான் எனக்கிட்ட பதிவு பண்ணி வச்சு கவர்மெண்ட் வேலையாக்கிடுவேன். நான் நீங்க எனக்கிட்ட பதிவு பண்ணணும். என் அலுவலகத்தில் 500 பேர் எனக்கு, என் தொழிற்சாலையில் வேலை செய்ய 500 பேர் வேணும். பெண்கள் ஆண்கள் இவ்வளவு, கல்வி தகுதி இவ்வளவுனா என்கிட்ட பதிவு இருக்கும், நான் உங்களுக்கு அனுப்பிடுவேன். என் பிள்ளைகளுக்கு மது கிடையாது, திறன் மேம்பாட்டு பயிற்சியை கொடுத்து ஒழுக்கமா வளர்த்து வச்சிருப்பேன். நீங்க வந்துடணும், வந்தோன்னே வேலை செய்யணும், மாசம் நீங்க சம்பளத்தை என்கிட்ட கட்டிடணும், நான் என் பிள்ளைகளுக்கு கொடுத்துருவேன். விளங்குதா? உழைப்பின் தேவை அப்படி இருக்கு. உழைப்பிலிருந்து என்னை வெளியேற்றிட்ட சோம்பி உட்கார வச்சு இலவசத்தை கொடுத்து 100 நாள் வேலை திட்டம், கிழிச்ச வேலை திட்டம் கொடுத்து நீ 100 நாள் வேலை திட்டத்தில் இத்தனை ஆண்டுகளை நட்டு வச்ச மரக்கண்டு எத்தனை, தூர்வாரின குளம் எத்தனை, சீரமைச்ச சாலைகள் எத்தனை, உன்னால சொல்ல முடியுமா? மரக்கண்டை நட்டு வச்சிருந்தா எத்தனை கோடி மரம் இந்த பூமியில் நடப்பட்டிருக்கும்? என்ன வேலை கொடுக்குற நீ? மனித உடல் ஆற்றலை அறிவாற்றலை உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்காம சோம்பி உட்காரு காசரன்னு சொல்லி நீ எத்தனை நாளை கொடுத்துருவ? நீ 156 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சிருக்க இந்தியா. கடங்காரப்ப நாடுது. இது வளருது வளருது வாழுதுன்னு சொன்னா காதுல நீ கேட்டுட்டு சுத்தி தர, நீ பைத்தியக்கார மாதிரி. அப்படி வேலை கொடுத்துருவேன். என் பிள்ளை வேலைக்கு வந்துட்டானா இவன் தேவையில்லை, நான் வந்தவன போறானாலன்னு பாரு திருப்பி. அப்படியே இருக்கணும். தேவைன்னா இந்த உள்நுழைவு அனுமதி கொடு. உள்நுழைவு அனுமதி எவ்வளவு காலம் இருப்ப? மறுபடியும் புதுசா பதிவு பண்ணணும். தேர்தல் வருது, அங்கே போய் ஓட்டு போட்டு வந்து இங்க வேலை செய்யும். சொல்லு, இங்க வந்து ஓட்டு போட்டு போட்டும். என்ன கெட்டு போச்சு? என்ன கெட்டு போச்சு? கேரளால 15 ஆண்டுகள் நீங்க போய் குடியிருந்தாதான் உங்களுக்கு குடும்பத்தையே கொடுப்பாங்க. நீ சொல்லுப்பா. நீ வந்தவனே அவன் காசை வாங்கிட்டு குடும்பத்தை கொடுத்துடுற. அவன் ரேஷன் கடையில் இருந்த ரேஷன் கடை கட்டி குடும்பத்தை ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு வாங்கிடுவான். நான் பீகார்ல அப்படி நின்று குஜராத்தில் நின்று என்னை வாங்க விடுவியா? இதுல சிறிய வாங்க விடுவியா? இந்தியாங்கிறதும் தேசப்பற்றுங்கிறதும் ஒருமைப்பாடுங்கிறதும் தமிழனுக்கு மட்டும்தான், இவனுக்கும் இல்லை. அது இங்க வந்து இந்த ஆர்வடமா நீங்க பார்க்காதீங்க. மக்கள் வந்து சொல்லுவாங்க, இந்த கட்சியை வீழ்த்தணும் கூட்டணி அமைக்கணும், இந்த கட்சியை வீழ்த்தணும் கூட்டணி அமைக்கணும். மக்களுக்குள்ள விழிப்புணர்வு, அரசியல் தெளிவு புரிதல் வந்து ஒரு விழிப்புணர்வு, ஒரு கிளர்ச்சி, ஒரு எழுச்சி உணர்வு ஏற்பட்டா அவன் முடிவு பண்ணுவான் எவன் ஆட்சி அமைக்கணும்னு. திமுகவை அதிமுகவோட ஒரு தலைமை கூட்டணி அமைச்சு திமுகவை வீழ்த்தணும்னு பேசுறதும், திமுக ஒரு தலைமை வந்து பிஜேபியை வளர விடாம வீழ்த்தணும்னு பேசுறதும் ரொம்ப வேடிக்கையானது. கூட்டணி கட்சிகளால் தலைவர்களால் ஒருத்தரை வீழ்த்தி ஒருத்தரை வாழ்த்துறது அல்ல. மக்களினுடைய அரசியல் விழிப்புணர்வுல இருக்குது. டேய், இவங்களை ஒழிக்கணும்டான்னு நினைச்சா ஒழிப்பான், வேணாம்னு நினைச்சா வேணும். இந்த நாட்டில் நான் சொல்றேன் உங்களுக்கு, திமுக வர வேண்டும் என்று யாரும் வாக்கு செலுத்துறது இல்லை, அதிமுக வர வேண்டும் என்று யாரும் வாக்கு செலுத்துறது இல்லை. திமுக வந்துடவே கூடாதுன்னு நினைச்சு அதிமுக போட்டான். மறுபடியும் இன்னொரு தடவை அதிமுக வந்துடவே கூடாதுன்னு நினைச்சு திமுக போடுறான். பிசாச விவாகரத்து பண்ணிட்டு பேய ஒரு 5 வருஷம் கல்யாணம் பண்றான். ஐயோ அப்படின்னு பேய விவாகரத்து பண்ணிட்டு மறுபடியும் பிசாச கல்யாணம் பண்றான். ஒரு குற்றம் பண்ணிடுறான் ஒருத்தன், மன்னருக்கு முன்னாடி போய் நிறுத்திடுறாங்க. இந்த தண்டனை 50 சவுக்கடி இல்லைன்னா 100 மிளகாய் சாப்பிடணும். அவன் என்ன சொல்றான், சவுக்கடி ரொம்ப கடுமையா இருக்கு, நான் மிளகாய் சாப்பிட்றேன் மன்னரேன்றான். சாப்பிட்றான்னா 10 மிளகாய்க்கு மேல கடிக்க முடியல, நாக்கு எரியுது, கண்ணில் தண்ணி கொட்டு தாங்க முடியல, நான் சவுக்கடியே வாங்கிக்கிறேன். சரி நடக்கட்டும் அப்படின்றாரு. சவுக்கடி வாங்குறான், 10 அடிக்கு மேல வாங்க முடியல, சார் பிஞ்சு ரத்தமா ஓடுது. மண்ணா என்னால முடியல, நான் மறுபடியும் மிளகாயே சாப்பிட்றேன்.
5 வருஷத்துக்கு ஒரு தடவை மிளகா கடி, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை சவுக்கடி. இதான் என் இனத்துக்கு கிடைச்சிருக்கிற. புரியுதா உங்களுக்கு? இதுல மாறணும்னா திமுகங்கிறது ஒரு தீய ஆட்சி, ஒத்துக்குருவோம். ஒழிக்கணும். யார வச்சுன்னு சொல்லுங்க. தீமையை எப்படி தீமையை வச்சு ஒழிப்பீங்க? நபிகளார்ட்ட போய் தீமையை எப்படி ஒழிப்பீங்கன்னு கேட்கும்போது நபிகள் நாயகம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னது, நபி தீமையை நன்மையை வச்சுதாண்டா ஒழிப்பேன், நேர்மையை வச்சுதாண்டா ஒழிப்பேன். திமுகவை அதிமுக வச்சு இப்படி ஒழிப்பீங்க, அப்புறம் இந்த தீமையை எந்த தீமையை வச்சு ஒழிப்பீங்க? நெருப்பை வச்சு எப்படி அனுப்பிங்க? ஒரு தண்ணி வேணும்ல, அது யாரு? அது அப்பப்ப கிளம்பும். அதெல்லாம் நீங்க பொருட்படுத்த. இங்க வந்துங்க, ஒருத்தர் வரும்போது நீங்க ஒரு நேர்காணலுக்கு வர்றீங்க, ஒரு தேர்வுக்கு வர்றீங்க. வரும்போது அது இன்டர்வியூன்னு சொல்றோம்ல, வர்றீங்க. வரும்போது இன்னார் மகன் நான் இன்னாரு சொல்லி அனுப்பியிருக்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு ஒரு முன்னாடி உட்கார வச்சு நேரம் கொடுப்பாங்க, கேட்கலாம். அவ்வளோதான். என்ன பதில் சொல்றீங்க, என்ன கருத்தை தூக்கிறீங்க, அதை வச்சு தான் அவங்க வெற்றி இருக்குது. இப்போ ஒரு திரைப்புகழ் வந்து படக்குன்னு எங்களை போல பிள்ளைகளுக்கு இல்லாத ஒரு என்ன சொல்லுது, ஒரு வெளிச்சம் இருக்குது, டக்குன்னு வெளிச்சம் இருக்குது. தொலைக்காட்சியில் எங்களை காட்டுறதை விட அவங்களை காட்டுறது அதிகம் இருக்கு. உங்களுக்கு தரவரிசையில் அவரை பற்றி செய்தியை போட்டால் பார்வையாளர்கள் நீங்கள் நினைக்கிறீங்க, அது தவறில்லை. ஆனால் அவர் என்ன தத்துவத்தை வச்சு எந்த பிரச்சனைகளுக்கு மக்களுக்காக நின்று எவ்வளவு தூரம் யாரா இருந்தாலும் நின்று போராடுறத வச்சு தான் அரசியல் எதிர்காலம் இருக்கு. அப்படிதான் எங்க ஐயா விஜயகாந்த் வரும்போது இல்லாத எழுச்சியா? அம்மையார் பிரேமலதா சொல்ற 25 லட்சம் பேர் கூடாங்கல்ல சொல்றாங்களோ. தொடர்ந்து அவரால் போக முடியாம எங்க கூட்டணிக்குள்ள போனாரோ அப்ப அந்த வாக்கு விழுக்காடு 10.5 வச்சிருந்தவர் சரசரன்னு சரிஞ்சிட்டு. அண்ணன் கமலஹாசன் வரும்போது என்ன நடந்தது? யாராவது நான் போட்டியிடுறதுனா சொன்னீங்களா? திமுக அதிமுக மக்கள் நீதி மையம், திமுக அதிமுக மக்கள் நீதி மையம். அமமுகவை கூட சொன்னீங்க, என்னை அறமுக கூட முக்கல. என்னை சீமான் நாம் தமிழர் கட்சி போட்டியிடுதுன்னு கூட சொல்லல. வேணா காட்டுட்டா உங்களுக்கு, காட்டுட்டா? பத்திரிகையில் தொலைக்காட்சியில் மற்றும் பலரில் தான் நான் இருந்தேன். மற்றவையில் தான் ரொம்ப நாள் இருந்தோம். அதில் தான் எங்களை வச்சிருப்பாங்க. இப்பவும் கூட அதுதான். அதனால வர்றது பிரச்சனை இல்லை. வந்து எந்த கோட்பாட்டுக்காக வர்றீங்க? மாற்று. எந்த கட்சி ஆட்சியிலிருந்து மாற்று? கொள்கை எந்த கொள்கையிலிருந்து மாறுபட்ட கொள்கை? திருப்பி அதே பெரியார், திருப்பி அதே அண்ணா வழின்னா திமுகவை வீழ்த்தணும். அண்ணா வழியில போய் அண்ணா வழியில தான் முன்னாடி ஒருத்தர் போயிட்டு இருக்காரு 60 வருஷமா. அவருக்கு பின்னாடி போய் எப்படி வீழ்த்த முடியும்? வேற கொள்கையை வச்சு அவருக்கு முன்னாடி போனாதான் அவரோட சண்டை ஓட்டு வீழ்த்த முடியும். அண்ணா வழியில் அரசியல்னா ஐயா ஸ்டாலின் என்ன வழியில போயிட்டு இருக்காரு சொல்லுங்கப்பா. எடப்பாடி ஐயா என்ன வழியில போறாரு? அவங்க எல்லாம் அண்ணா வழியில் போறாங்க. நான் எங்க அண்ணன் வழியில போறேன். எங்களுக்கு எங்கள் தலைவன் புரவாகரன், அவன் மொழிதான் கீதை, அவன் வழிதான் பாதை. Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur.